Hello friends, welcome back to Back from Hell. So motivation. என்னடா இந்த motivation? லைஃப்ல வந்து நம்ம ஒரு விஷயம் பண்றதுக்கும் ஒரு விஷயத்தை நம்ம வந்து அச்சீவ் பண்றதுக்கும் மூவ் பண்றதுக்கும் எல்லாத்துக்குமே ஒரு சின்ன மோட்டிவேஷன் தேவைப்படுது. இப்போ எனக்கு ஒரு பேக் போனா யாராவது இருந்தா மட்டும்தான் நான் வந்து அடுத்த ஸ்டெப் எடுக்கவே முயற்சிக்கிறேன். பின்னாடி எங்க சின்ன வயசுல வந்து எங்க அப்பா எனக்கு சைக்கிள் கத்து கொடுக்கும்போது ஒரு சின்ன சமயம் சொல்லி கொடுப்பாரு. எப்படின்னா நான் இருக்குன்னு நம்ப வைப்பாரு. ஐ மீன் அவர் என்னை பிடிச்சிட்டு இருக்காரு என்ன சைக்கிள்ல, அந்த நம்பிக்கை எனக்கு கொடுத்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு ஓட்டவே காலில் வந்து பெடல் எடுக்க முடியும், இல்லைன்னா என்னால் ஓட்டவே முடியாது. ஸோ அந்த நம்பிக்கை அவர் கொடுத்தது, அவர் கொடுத்த நம்பிக்கை அவர் பின்னாடி பிடிச்சிருக்காருன்னு சொல்லிட்டு நான் முன்னாடி ஓடிட்டே இருப்பேன். ஆனா பின்னாடி திரும்பி பார்த்தா அவர் எப்போ என் கையை விட்டுட்டு இருப்பாரு. ஏன்னா உன்னால முடியும்னு அவர் நம்பினாரு, என்னால முடியும் நான் நம்புறதுக்கு ரொம்ப டைம் ஆயிடுச்சு எனக்கு. அவரு திரும்பி பார்த்தா அவர் இல்லைன்னா கீழே வந்துட்டேன். அவர் பிடிக்காம நான் ஓட்டி ஒரு 100 மீட்டர் போயிட்டேன். பட் அவர் பிடிக்கலன்னு எனக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்னால 1 மீட்டர் போக முடியல. ஸோ இந்த அந்த பேக் போன் மாதிரி தான் லைஃப்ல வந்து ஒரு மோட்டிவேஷன் எல்லாருக்குமே தேவைப்படுது. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதை பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய ஒரு ரொம்ப ரிச்சஸ்ட் மேன் ஒரு தனியா ரைட் போகலாம், ஓகே கார்ல ஒரு ரிச்சஸ்ட் மேன் வந்து தனியா அலோனா வந்து ரைட் போகலாம்னு சொல்லிட்டு கார் எடுத்துட்டு போறாரு. அலோனா ஒரு ஸ்ட்ரீட் போறாரு. ஒரு லாங் போகும்போது வண்டி வந்து சடனா வந்து டயர் பஞ்சர் ஆயிடுச்சு. பஞ்சர் ஆனதுனால இவருக்கு வந்து சுத்தி முத்தி பார்த்தாரு. அந்த இடத்துல வந்து யாருமே இல்லை, சுத்தி வயல்லாம் இருக்கு. ஏன்னா அலோனா போறதுனால யாருமே இவர் டிரைவரும் கூட்டு போல. சரி பார்த்தாரு, சரி ஓகே நம்மளே வந்து டயரை கழட்டி மாட்டலாம்னு சொல்லிட்டு பேக் ஓப்பன் பண்ணி டிக்கி ஓப்பன் பண்ணி ஸ்டெப்னி எடுத்து மாத்த போறாரு. மாத்த போகும்போது போல்ட் எல்லாம் கழட்டிட்டு இவர் கையில போல்ட்ல எடுத்து ஒரு இடத்துல வைக்கலான்னு இப்ப எடுக்கும்போது ஸ்லிப் ஆகி பக்கத்துல இருக்க ஒரு குட்டையில விழுந்துச்சு. ஏன்னா அது வந்து குட்டைன்னா தெரியும்னா ஒரு சும்மா தண்ணி போற இடம். அந்த குட்டையில விழுந்துட்டு இவருக்கு வந்து என்ன பண்றதுன்னு தெரியல. சரி ஓகே என்ன பண்றது, இப்போ எப்படி போறது, போல்ட் வந்து சுத்தி பார்க்கும்போது அங்க வந்து ஒரு பர்சன் நடந்து வந்துட்டு இருக்காரு. அந்த பர்சன் வந்து ஏதோ ஒரு வேலை செஞ்சு முடிச்சுட்டு வந்துட்டு இருக்காரு. அந்த பர்சன் கொஞ்சம் அழுக்கா இருக்காரு, மீன்ஸ் வேலை செஞ்ச களைப்புல வரும்போது சோர்வா இருப்பாரு, அழுக்காவா இருப்பாரு. அவரை பார்த்து இது மாதிரி நடந்ததெல்லாம் சொல்றாரு, இது மாதிரி நான் வந்தேன், இது மாதிரி ஆயிடுச்சு, நான் ட்ரை பண்ண இது மாதிரி கொட்டையில வந்து விழுந்துடுச்சு, எனக்கு அதை எடுத்து தர முடியுமான்னு சொல்லிட்டு. ஏன்னா இவர் ரிச்சஸ்ட் மேன், இவர் இறங்க முடியாதனால அவரை வந்து ஹெல்ப் கேட்கிறாரு. அதுக்கு அந்த பர்சன் சொன்ன ஒரே வார்த்தை, இதுக்கு எதுக்கு நீங்க கொட்டையில இறங்கி போல்ட் எடுக்கணும், மற்ற 3 டயர்ல போல்ட் இருக்குல்ல, ஆளுக்கு ஒரு போல்ட், ஐ மீன் ஒரு டயர்ல இருந்து ஒரு போல்ட் எடுத்து நீங்க இதுல ஃபிட் பண்ணிட்டு கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா மெக்கானிக் செட் வந்துடும், அங்க போய் நீங்க புது போல்ட் போட்டுடலாமே, இது ஏன் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாரு. அந்த வார்த்தை, அவர் சொன்ன வார்த்தை வந்து இதுல யாரு பெரியவன், இவன் பெரியவனா அவன் பெரியவனா. ஸோ அந்த இடத்துல இது மாதிரி லைஃப்ல வந்து நிறைய விஷயம் இருக்கு. ஸோ லைஃப்ல வந்து நம்ம டிசிஷன் எடுக்கிறோம். சிம்பிளா பாத்தீங்கன்னா ஒரு பறவைக்கு வந்து புழுதான் உணவா இருக்கும். பட் அந்த பறவை இறந்துச்சுன்னா இந்த புழுக்கு அந்த பறவை தான் ஃபுட்டா இருக்கும். ஸோ லைஃப்ல யாருமே நம்ம வந்து ஜட்ஜ்மெண்ட் பண்ணக்கூடாது, யாருமே வந்து குறைச்சி மதிப்பிடக்கூடாது. லைஃப்ல எப்போதும் அவங்க ஸ்பார்க் ஆகிறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும். அந்த சான்ஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த சான்ஸ் கிடைக்கும் போது யாரா இருந்தாலும் சரிங்க அச்சீவ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. அந்த வலி வேதனை எல்லாருமே அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். நம்ம ஈஸியா வந்து நம்ம மேல இருக்கோம், நம்ம சொன்னா அவங்க செய்வான்றது நம்ம சொல்ல முடியும். பட் அதை செய்யறவங்களுக்கு தான் தெரியும் அந்த பெயின். ஸோ லைஃப்ல வந்து எல்லா விஷயத்துலையுமே வந்து திறமை ஒன்று இருக்கு. அந்த திறமையோட மூளை புத்திசாலித்தனம் ஒன்று இருக்கு. யாராவது என்னை பிடிச்சா என்னால வந்து அச்சீவ் பண்ண முடியும் வரைக்கும் தான் நம்மளால திறமை இருக்கு. அந்த மாதிரி தான் உங்க திறமையை நீங்க வளர்த்தாலே போதும், எங்க பால் நீங்க போயிட்டே இருக்கலாம். அந்த போல்ட் அவுத்து போட்டு போறதுக்கு அவங்க மூளை இல்லை. ஆனா அந்த ஒரு பர்சன் கொட்டையில இறங்கணும், இவன் தான் இறங்கணும், இவன் ஃபிக்ஸ் பண்றது. ஸோ யாருமே வந்து யாருமே குறைச்சி மதிப்பிடாதீங்க. ஸோ இதை சொல்லணும்னு தோணுச்சு. லைஃப்ல வந்து எந்த ஒரு இடத்துக்கு போனாலும் இந்த ஒரு வார்த்தை எப்பவுமே கத்துக்குங்க, யாரையும் குறைச்சி மதிப்பிடாதீங்க. ஸோ பிடிச்ச லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே போல அடுத்த வீடியோல மீட் பண்றது உங்களோட பேக் ஃப்ரம் ஹெல். Thank you.